அத்தை, ஏர்போர்ட்டுக்கு கார் போயிடுச்சா? போயிடுச்சு சுச்சி. இன்னைக்கு சமையலுக்கு மெனு சொல்லிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் அதை பாத்துக்கோங்க அத்தை. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடும் கொடுத்து அனுப்பணும் அத்தை. அச்சு வந்துட்டோம், கேட்டுட்டு செய்யலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். அர்ஜுன் ரெடி ஆயிட்டானான்னு கொஞ்சம் பாருமா. சரி மேடம். ஹாய் ஹாய் பப்பி. ஹாய் வசு. Hi, ஹாய் sir. மாம். ஹாய். குட் மார்னிங் அர்ஜுன் சார். குட் மார்னிங் வசு. அர்ஜுன் சார், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட தேடுற முயற்சியில ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. ஓ வாவ். அர்ஜுனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல வசந்தரா, நாம தேடுற ஃபேமிலியே அவங்கதான். சாரி மேடம், நம்ம தேடுற இந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க இப்போ ஒரு அருமையான வழி கிடைச்சிருக்கு. சூப்பர் வசு, சொல்லு சொல்லு. இவர் ஒரு ஃபேமஸ் ஓவியர், பேரு ரவிவர்மன். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உருவத்தை இவர்கிட்ட சொன்னா இவர் அதை அப்படியே வரைஞ்சிருவாராம். அர்ஜுன் சார், உங்க மனசுல பதிஞ்சிருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லுங்க, அவர் அதை வச்சு வரைஞ்சிருவாரு. நாமளும் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர், கிரேட் ஐடியா. வசுந்தரா சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல அத்தை? நாம இவர் மூலமா நிச்சயமா அந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப புது ஐடியா வர குடுக்கறியா? பார்க்கலாம். நீ என்ன ஐடியா கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. மம்மி வந்துருவாங்க, இனி இருக்குடி உனக்கு. வசு, அந்த கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோ, நம்ம போய் மீட் பண்ணலாம். அவர்கிட்ட மொத்த டீடைல் தரலாம், அவர் வரைஞ்சி தரட்டும், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் கோயிங் டு பீ ஈஸி ஈஸி ஈஸி. ஓகே ஓகே, ரெடி, போலாம். இந்திரா வாமா, எப்படி இருக்க? உனக்கு அறிவில்ல? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நேத்துல இருந்து அம்மா வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, வந்தது வராதுமா அவளை போட்டு அடிக்கிற. உனக்கு என்ன பைத்தியம் கத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் இந்திரா, அவ என்ன தப்பு பண்ணா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? அர்ஜுன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா? அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இந்நேரம் அவன் முன்னாடி நிறுத்திருக்க வேண்டாம்? என் அண்ணன் பையன் ஆசைய தீர்த்து வச்சிருக்க வேணாமா? அவன் சந்தோஷம் தானே நீ நம்ம எல்லாரோடைய சந்தோஷமோ? இவ என்னடானா அந்த வேலையை பார்க்காம வெட்டியா சுத்திட்டு இருக்கா. ஏன் நட்சத்திரா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்லம்மா, அது என்ன இல்ல? ஆமா, வீட்ல உள்ள பெரியவங்களை கவனிக்காம தொல்லை பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா இரு. சரி சரி இந்திரா, இங்க வா, அமைதியா இரு. உள்ள போ, உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகு. அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க இந்திரா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. அர்ஜுன், நீ எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் ஆன்ட்டி. நோ, ஆன்ட்டின்னு சொல்லாத, அத்தைன்னு சொல்லு. அதுலதான் ஒரு உரிமை இருக்கு. ஓகே ஃபைன் அத்தை. என்னம்மா, என் மேல உனக்கு கோவமா? சிரிக்க கூட மாட்டேங்கிற? பின்ன நீ இந்தியாவுக்கு வர விஷயத்த நட்சத்திரா கிட்ட சொல்லியிருக்க. பெத்த அம்மானா எனக்கு சொல்ல மாட்டியா? கோவப்படாம என்ன பண்ணுவாங்களாம்? என்னம்மா நீ இதுக்கு போய் கோவப்படுற? நீ கொஞ்சம் கூட மாறலடி. யுஎஸ்க்கு போயாவது கொஞ்சம் மாறி இருப்பேன்னு நினைச்சேன். அப்படியேதான் இருக்க. உன் முன் கோவமும் அப்படியேதான் இருக்கு. ஏண்டி, வந்ததும் வராதுமா நட்சத்திராவை போட்டு அடிக்கிற? அதாமா இந்திரா. சரி சரி, மூஞ்ச தூக்கி வச்சுக்காத, ரிலாக்ஸ்டா இரு. அப்புறம் இந்திரா, இது வசுந்தரா, நம்ம அர்ஜுனோட பர்சனல் செக்ரட்டரி. அது மட்டும் இல்ல, இப்போ ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனையும் இவ தான் பாத்துக்கிறா. நட்சத்திரா சொல்லிருக்கா.
ஒரு பக்கம் ஆபீஸ் வேலைய பாத்துக்கிட்டாலும் இப்ப நாம தேடிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அப்பப்ப ஐடியா கொடுக்கறதே வசுதான். இட்ஸ் கிரேட். அத்தை, யூ நோ வாட், வசு இன்னைக்கு சூப்பர் ஐடியா ஒன்னு கொடுத்தா. யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காராம், அவர்கிட்ட போய் உங்க ஐடியா சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே அழகா வரைஞ்சு கொடுத்துருவாராம். அவர் இன்னைக்கு ஈவினிங் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட மொத்த ஐடியா சொல்லி அவரை வரைய வச்சு அந்த டிராயிங்கை வாங்கி அந்த ஃபேமிலியை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு பாக்குறேன் நானு. வெரி பிரில்லியன்ட். நைஸ். தேங்க்யூ மேடம். நக்ஷத்ரா, பாத்தியா, இதே மாதிரி நீ திங்க் பண்ண மாட்டியா? ஏன் இதெல்லாம் உனக்கு தோண மாட்டேங்குது? மேடம் ஆக்சுவலா இது என்னோட ஐடியாவே இல்ல மேடம். நான் பேப்பர்ல இந்த ஆர்டிஸ்ட பத்தி படிச்சேன், அதத்தான் அர்ஜுன் சார் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். வசு, அந்த ஆர்டிஸ்டோட நம்பர் வாங்குனியா? அவரோட ஆபீஸ் நம்பர் வாங்கி பேசிட்டேன் அர்ஜுன் சார். அவர் ஏதோ ஓவிய கண்காட்சி நடத்துறாரா, அங்கதான் இருப்பாராம். அங்க போனா பாத்துடலாம். அப்ப வா, கிளம்பலாம் இமிடியேட்டா வா. மேடம், அப்போ நானும் சார் கூட போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போமா? இல்ல, நான் சாப்பிட்டேன் மேடம். அர்ஜுன், நீ சாப்பிட்டு போப்பா. On the way I'll pick up something, mom. Okay. Bye. Bye. வா வசு, போலாம். என்ன நக்ஷத்ரா, வலிக்குதா? போ மம்மி, அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல. சாரிடா செல்லம், நான் அடிச்சது தப்புதான். ஆனா ஏன் அடிச்சேன்னு காரணம் சொன்னேன் பாத்தியா? அத கவனிச்சியா? இங்க பாரு நக்ஷத்ரா, அவங்க தேடுறது வசுந்தராவையும் அவளோட குடும்பம் தாங்கிறதையும் நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம அர்ஜுன் தேடுற அவனோட லவ்வரையும் அவளோட குடும்பத்தையும் அக்கறையோட தேடுற மாதிரி பில்டப் கொடுக்கணும். அதே நேரம் அந்த வசுந்தராவுக்கு என் மேல ஒரு பயம் இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சாரி மம்மி. இப்ப புதுசா ஒரு விஷயத்த அந்த வசுந்தரா ஆரம்பிச்சிருக்கா. அந்த ஓவியர் ரவிவர்மன் அர்ஜுன் சொல்ற அடையாளங்களை வச்சு அதே பொண்ண வரைஞ்சு கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? அத நாம தடுக்கணும். இப்ப அந்த ரவிவர்மன் யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சு அவனை மீட் பண்ணி ஆகணும். ஓகே மம்மி. மம்மினா மம்மி தான். இவ்ளோ அழகா திட்டம் போடுற. இங்க பாரு, அந்த அர்ஜுன் உனக்குதான். ஜேகேஆர் குடும்பத்துக்கு நீதான் நக்ஷத்ரா மருமக. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்காக தான் நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். பாத்தரலாம், வா போலாம். Thank you, sir. Thank you. ஹலோ சார். Hello. சார், பெயிண்டிங்ஸ்லாம் பிரில்லியண்டா இருக்கு. Thank you. ஓ சாரி Thank சாரி you. சாரி. என் பேர் அர்ஜுன், ஜேகேஆர் குரூப்ஸோட சேர்மன். Okay. இவங்க பேர் வசுந்தரா, என்னுடைய பிஏ. You are welcome. Welcome. ரவி சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். Sure. Ma, please. Okay, sir. சொல்லுங்க மிஸ்டர் அர்ஜுன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ரவி சார். என் மனசுல இருக்கிற என் ஃப்ரெண்டோட உருவத்தை உங்ககிட்ட சொல்றேன் சார். எனக்கு தயவு செஞ்சு அதை வரைஞ்சு தாங்க சார், ப்ளீஸ். நோ 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 நோ. என்னாலலாம் அப்படி வர முடியாது. ஏன் சார்? அது இன்னொருத்தருடைய உணர்வுகளை எனக்குள்ள ஏத்திக்கிற வேலை. அத நான் விரும்புறது இல்ல. அதோட ஐ எம் நாட் a business artist. I am a creator. சார், அந்த மாதிரி வரையலான்னு பேட்டி கொடுத்திருந்தீங்களே, நாங்க அதை பார்த்துட்டு தான் சார் வந்திருக்கோம். வரையலான்னு சொன்னேன். தட்ஸ் ட்ரூ. பட் வரைஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா, ஒரு ஓவியன் தன்னுடைய கற்பனையை தான் வரைஞ்சு கொடுக்க முடியும். அதுலதான் அவன் திருப்தி அடைய முடியும். என்னுடைய திறமைக்கு ஒரு சவாலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2-3 தடவை அவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு குற்றவாளிகளோட படத்தை வரைஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். பட் என்னுடைய ப்ரொஃபஷனா அதை நான் பண்றது இல்ல. சார், இது நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் விஷயம் கிடையாது. சார் அவரை தேடுற ஃப்ரெண்ட பத்தின விவரத்தை மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னால இவரால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த
அந்த ஃபேமிலிக்கு பரிகாரம் பண்றதுக்காக அர்ஜுன் சாரோட அம்மா பாட்டி எல்லாரும் அந்த குடும்பத்தையே தேடிட்டு இருக்கோம். அதனால நீங்க அந்த படத்தை வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பரிகாரமும் இன்னொரு குடும்பத்துக்கு மன திருப்தியும் கிடைக்கும் சார். ப்ளீஸ் சார், குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு போலீஸ் உங்ககிட்ட உதவி கேக்குது, அதை செஞ்சு கொடுக்குறீங்க. அதே நேரம் ஒருத்தர் நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு உங்ககிட்ட உதவி கேக்குறாரு, அவருக்கும் நீங்க உதவி பண்ணணும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஒரு ஓவியனுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். இவங்க பேசுறப்போ 2 குடும்பத்தோட மொத்த உருவமும் என் கண்ணுக்குள்ள ஓடுச்சு. அதனால உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட படத்தை நான் வரைஞ்சு கொடுக்கறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். ஈவினிங் நான் ஃப்ரீயா இருப்பேன், அப்ப வாங்க உங்க ஃப்ரெண்டோட அடையாளத்தை Okay, சொல்லுங்க, sir. நான் வரைஞ்சு கொடுக்கறேன். ஓகே தேங்க்யூ so much சார். Thank you, sir. நாங்க கிளம்புறோம். ஓகே பை சார். ஓகே பை. ஸ்வேதா, சார், நீங்க தானே மிஸ்டர் ரவிவர்மன்? எஸ் நான் தான். அப்போ மிஸ்டர் அர்ஜுன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாரா? எஸ். என்ன விஷயம்? அவரு ஒரு பொண்ணை பத்தி சொல்லி அவங்கள படமா வரைஞ்சு தர சொல்லி கேட்டாரா? ஆமா கேட்டாரு. நீங்க அந்த படத்தை வரைஞ்சு தரக்கூடாது. ஏன்? சார், அர்ஜுன் என் மாமா தான். அவரு சின்ன வயசுல ஒரு பொண்ணை சின்சியரா காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. எங்க தேடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அவர் அந்த பொண்ணு மேல வச்சிருக்க காதலை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் ஆயிட்டேன். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும் கூட நினைச்சேன். நான் தனியா தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் அந்த பொண்ணு இறந்துட்டதா எனக்கு தெரிய வந்துச்சு. இத நான் மாமா கிட்ட சொல்லல. அந்த பொண்ணை தேடிதான் அர்ஜுன் இப்ப பைத்தியமா சுத்திட்டு இருக்கான். நீங்க மட்டும் அவன் சொல்ற அடையாளத்தை வச்சு அந்த பொண்ணு படத்தை வரைஞ்சு கொடுத்துட்டா அவ்வளவுதான். இல்லாத பொண்ண தீவிரமா தேட ஆரம்பிச்சிருவான். அதனால வீண் குழப்பங்கள் வரும். அதனால நீங்க அந்த படத்தை வரைஞ்சு கொடுக்க கூடாது. எனக்கு என் மாமா வேணும். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணை தேடுற முயற்சியில அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். அந்த படத்தை நீங்க வரைஞ்சு கொடுக்க வேணாம் ப்ளீஸ். ஒருத்தன் தான் பழகின பொண்ணு தனக்கு வேணும், அதோட தன்னால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டு படமா வரைஞ்சு கொடுங்கறான். ஆனா நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், வரைஞ்சு கொடுக்காதீங்கங்கறீங்க. அர்ஜுனோட நோக்கத்துல ஒரு காதல் இருக்கு, ஆனா உங்க நோக்கத்துல சுயநலம் மட்டும்தான் இருக்கு. ஒரு கிரியேட்டர் ஆக்கப்பூர்வமா தான் யோசிப்பான். தான் மனசுல இருக்கிற பொண்ணு செத்துட்டான்னு தெரியாத சூழ்நிலையில அந்த பொண்ணை நேசிக்கிற அவனோட மனசுதான் எனக்கு பெருசா தெரியுது. அந்த பொண்ணு கிடைக்கிறாளோ இல்லையோ, அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்டு தன் காதலோட அவன் வாழட்டுமே. சார், அதான் அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு சொல்றேன்ல சார். அந்த லவ்வுக்காக வருத்தப்படுற நீங்க ஏன் லவ் பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? அவங்க இல்லனா என்ன, இப்போ என்னோட மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. என்னோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இத நீங்க அர்ஜுன் கிட்ட சொல்லி புரிய வைங்க. அவர் மனசு மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதான் உண்மையான காதலுக்கு நீங்க கொடுக்கற மரியாதையா இருக்கும். அதோட ஒன்ஸ் நான் வாக்குறுதி கொடுத்துட்டா அதுல இருந்து நான் மீற மாட்டேன். நீங்க போலாம். அது சார், மேம் சொல்லுங்க.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில வர முடியுமா? நீங்க போங்க, வரேன். ம். ஹலோ சார். ஹாய், வாங்க. வெல்கம் Thank மிஸ்டர் you. அர்ஜுன், உட்காருங்க. சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய நீண்ட நாள் முயற்சி வந்து இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. மை பெஸ்ட் விஷஸ் அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் அர்ஜுன், கடைசி அந்த பொண்ணை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க? ஒரு 19 இயர்ஸ் பேக் சார். ரியலி? இன்னும் உங்களால அவங்களோட உருவத்தை நினைவுல வச்சுக்க முடியுதா? எஸ் சார், அஃப்கோர்ஸ். அந்த பொண்ணுக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 6 to 7 இயர்ஸ் ஓல்ட். ஓகே, நீங்க சொல்றத வச்சு அவங்கள வரைஞ்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? போட்டோ கிடைச்சா தேடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். உடனே கண்டுபிடிச்சிருவேன். ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கு சார். எனக்கு சீக்கிரம் வரைஞ்சு கொடுத்துருங்களேன். ஓகே ஓகே, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எஸ் சார். சொல்லுங்க. அர்ஜுன் சார், ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்க. இவ்வளவுதான் சார். ஓகே ஃபைன் மிஸ்டர் அர்ஜுன், நீங்க சொன்ன டீடைல்ஸை என் மனசுல ஏத்திக்கிட்டேன். எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சார். ஓகே சார். நீங்க வரைஞ்சி முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இமிடியேட்டா வரேன். ஷூர், ஐ வில். தேங்க்யூ சார். Thank you. பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.